தேர்தலின் போது மண்டல அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டிய மிக முக்கியமான படிவங்களில் ஒன்று பிரசைடிங் ஆஃபீஸர் டைரி. அந்த பிரசைடிங் ஆஃபீஸர் டைரியை எப்படி ஃபில் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். முதல்ல நீங்க பணியாற்ற போகும் தொகுதியின் எண் மற்றும் பெயரை எழுதிங்க. அடுத்து வாக்குப்பதிவு நாள் எழுதிங்க. அடுத்து வாக்குச்சாவடி எண் மற்றும் பெயரை எழுதுங்க. அடுத்து வாக்குச்சாவடியின் அமைவிடம் எழுதணும். அரசு கட்டிடமா, தனியார் கட்டிடமா அல்லது தற்காலிக கட்டுமானமா என்பதை எழுதுங்க. அடுத்து முறையாக நியமனம் செய்யப்பட்ட வாக்குப்பதிவு அலுவலர்கள் எவரேனும் வரவில்லை என்றால், அதாவது P1, P2, P3 யாரேனும் வரவில்லை என்றால் அவருக்கு பதிலாக உள்ளூரில் அமர்த்தப்பட்ட வாக்குப்பதிவு அலுவலர்களின் எண்ணிக்கை எவரேனும் இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா நில் போட்டுருங்க. முறையாக நியமனம் செய்யப்பட்ட வாக்குப்பதிவு அலுவலர்கள் யாரேனும் வரவில்லை என்றால் அவருக்கு பதிலாக வேறு வாக்குப்பதிவு அலுவலர்கள் யாரேனும் நியமனம் செய்யப்பட்டிருந்தால் அது பற்றிய விவரம் மற்றும் அந்த நியமனத்திற்கான காரணம் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா நில் போட்டுருங்க. அடுத்து வாக்குப்பதிவு இயந்திரம் பற்றிய தகவலை ஃபில் பண்ணணும். நீங்கள் வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்திய கட்டுப்பாட்டு கருவிகளின், அதாவது கண்ட்ரோல் யூனிட்டோடைய எண்ணிக்கை எழுதுங்க. அந்த கண்ட்ரோல் யூனிட்டோட சீரியல் நம்பரை எழுதுங்க. அடுத்து நீங்கள் பயன்படுத்திய பேலட் யூனிட்டோடைய எண்ணிக்கை எழுதுங்க. அந்த பேலட் யூனிட்டோட சீரியல் நம்பரை எழுதுங்க. அடுத்து கிரீன் பேப்பர் சீல் பற்றிய விவரம். இந்த கிரீன் பேப்பர் சீல் ரிசல்ட் செக்ஷனின் மேலே பயன்படுத்தப்படுவது. அந்த கிரீன் பேப்பர் சீல்ல நீங்கள் பயன்படுத்திய கிரீன் பேப்பர் சீல் எண்ணிக்கை எழுதுங்க. அந்த கிரீன் பேப்பர் சீலோட சீரியல் நம்பர் எழுதுங்க. அடுத்து ஸ்பெஷல் டேக் பற்றிய விவரம். இந்த ஸ்பெஷல் டேக் கண்ட்ரோல் யூனிட்டோட ரிசல்ட் செக்ஷனை சீல் செய்ய பயன்படுவது. அந்த ஸ்பெஷல் டேக்ல உங்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த ஸ்பெஷல் டேக்கோட எண்ணிக்கை எழுதுங்க. அந்த ஸ்பெஷல் டேக்கோட சீரியல் நம்பரை ஃப்ரம் டு எழுதிக்கங்க. கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் டேக்ல நீங்கள் பயன்படுத்திய ஸ்பெஷல் டேக்கின் எண்ணிக்கை எழுதுங்க. அடுத்து நீங்கள் பயன்படுத்திய அந்த ஸ்பெஷல் டேக்கோட சீரியல் நம்பரை எழுதுங்க. அடுத்து நீங்கள் பயன்படுத்தாமல் திருப்பி கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் டேக்கோட சீரியல் நம்பரை எழுதுங்க. அடுத்து ஸ்ட்ரிப் சீல் பற்றிய விவரம். இந்த ஸ்ட்ரிப் சீல் கண்ட்ரோல் யூனிட்டை சீல் செய்ய பயன்படுவது. இது ABCD என்ற பகுதிகளை கொண்டது. உங்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த ஸ்ட்ரிப் சீல் எண்ணிக்கை எழுதுங்க. அந்த ஸ்ட்ரிப் சீலோட சீரியல் நம்பரை எழுதுங்க. அதுல நீங்கள் பயன்படுத்திய ஸ்ட்ரிப் சீலோட எண்ணிக்கை எழுதுங்க. அடுத்து அந்த ஸ்ட்ரிப் சீலோட சீரியல் நம்பரை எழுதிக்கங்க. அடுத்து பயன்படுத்தாமல் திருப்பி கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரிப் சீலோட சீரியல் நம்பரை எழுதிக்கங்க. அடுத்து விவி பேட் பற்றிய விவரத்தை எழுதணும். நீங்கள் பயன்படுத்திய விவி பேடனுடைய எண்ணிக்கை எழுதிக்கங்க. அந்த விவி பேடோட சீரியல் நம்பரை எழுதிக்கங்க. அடுத்து வாக்குச்சாவடி முகவர்கள் பற்றிய விவரம். வாக்குச்சாவடியில் முகவர்களை நியமித்த வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை எழுதுங்க. அடுத்து வாக்குப்பதிவு துவங்குவதற்கு முன் வந்த முகவர்களுடைய எண்ணிக்கை எழுதிக்கங்க. அடுத்து வாக்குப்பதிவு துவங்கிய பின்பு காலம் கடந்து வந்த முகவர்களோட, அதாவது ஏஜென்ட்டோட எண்ணிக்கை எழுதிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு முடியும் போது இருந்த ஏஜென்ட்டோட எண்ணிக்கை எழுதிங்க. அடுத்து வாக்குச்சாவடிக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குகளோட எண்ணிக்கையை பற்றிய விவரத்தை எழுதணும். வாக்குச்சாவடிக்கு ஒதுக்கப்பட்ட வாக்காளர்களுடைய மொத்த எண்ணிக்கை எழுதிங்க. அதற்கடுத்தது வாக்காளர் பட்டியலின்படி, அதாவது மார்க்கடு காப்பியின்படி வாக்களிக்க அனுமதிக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எழுதிங்க. அடுத்தது 17A படி வாக்களித்த மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எழுதிங்க. அதற்கடுத்தது வாக்குப்பதிவு இயந்திரத்தில், அதாவது ஓட்டிங் மிஷின்ல பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளுடைய எண்ணிக்கை எழுதிங்க. அதற்கடுத்தது இங்க P1 சைனை வாங்கிடுங்க. அதற்கடுத்தது P2 சைனை இங்க வாங்கிடுங்க. அதற்கடுத்தது வாக்களித்த வாக்காளருடைய எண்ணிக்கையை நாம இங்க குறிக்கணும். வாக்களித்த வாக்காளர்களில் ஆண் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, டிரான்ஜெண்டர் எவ்வளவு, அதனுடைய டோட்டல் எவ்வளவு அப்படின்றத குறிச்சிக்கங்க. அதற்கடுத்தது சேலஞ்ச் ஓட்டு பற்றிய விவரத்தை குறிக்கணும். அனுமதிக்கப்பட்ட சேலஞ்ச் ஓட்டுடைய எண்ணிக்கை எழுதுங்க. அதற்கடுத்தது தள்ளுபடி செய்யப்பட்ட சேலஞ்ச் ஓட்டுடைய எண்ணிக்கை எழுதுங்க. சேலஞ்ச் ஓட்டுக்காக பெறப்பட்ட மொத்த தொகையை எழுதுங்க. அதற்கடுத்து தேர்தல் பணிச்சான்றிதழ் மூலமாக, அதாவது EDCயின் மூலமாக வாக்களித்த வாக்காளருடைய எண்ணிக்கை எழுதிங்க. அதற்கடுத்தது வெளிநாடுகளில் வாழ்பவர்கள வாக்களித்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எழுதிங்க. அதற்கடுத்தது இயலாதவர்களோட உடன் வருபவர்களின் உதவியோடு வாக்களித்த வாக்காளருடைய எண்ணிக்கை எழுதிங்க. அடுத்தது இராணுவம் போன்ற பணிகளில் ஈடுபடுவர்களுக்கு பதிலாக அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் வாக்களித்த பிராக்சி ஓட்டுகளுடைய எண்ணிக்கை எழுதிங்க. அதற்கடுத்தது
டெண்டர் பேலட் பேப்பர் மூலமாக வாக்களித்த வாக்காளருடைய எண்ணிக்கை எழுதிக்கங்க. அதற்கடுத்தது வயது பற்றிய உறுதிமொழி பெறப்பட்ட வாக்காளரின் எண்ணிக்கை எழுதிக்கங்க. அதற்கடுத்தது வயது பற்றிய உறுதிமொழி அளிக்க மறுத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எழுதிக்கங்க. அதற்கடுத்தது பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவை ஒத்தி வைக்கும் அவசியம் ஏதாவது நேர்ந்ததா? ஆம் எனில் ஒத்தி வைத்ததற்கான காரணத்தை எழுதிக்கங்க, இல்லைன்னா நெல் போட்டுருங்க. அதற்கடுத்து ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை எழுதுங்க. மொத்த டோட்டல் மட்டும் எழுதினாலும் எழுதலாம், அல்லது ஆண் பெண் டோட்டல் என்ற முறையிலும் எழுதலாம். அதாவது 7 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 1 மணி வரை, 1 மணி முதல் 3 மணி வரை, 3 மணி முதல் 5 மணி வரை என்ற கால இடைவெளியில ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் என்ன ஓட்டு பதிவாகியது என்பதை குறிச்சுக்கங்க. மேலே கொடுக்கப்பட்ட நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க. அதற்கடுத்தது வாக்குப்பதிவு முடிவுறும் நேரத்தில் வரிசையில் நிற்பவர்களுக்காக வழங்கப்பட்ட துண்டு சீட்டுகளுடைய எண்ணிக்கை எழுதிக்கங்க, இல்லைன்னா நெல் போட்டுருங்க. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா கடைசி வாக்காளர் வாக்களிக்கும் போது என்ன நேரம் அப்படின்றத குறிச்சிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்தல் குற்றங்களும் அவற்றினுடைய விவரங்களையும் எழுதணும். வாக்குச்சாவடியிலிருந்து 100 மீட்டர் தொலைவுக்குள் ஆதரவு திரட்டிய நிகழ்வுகள் ஏதாவது நிகழ்ந்தனா அதனுடைய எண்ணிக்கை எழுதிக்கங்க. அதற்கடுத்தது ஆள் மாறாட்டம் செய்த நிகழ்வுகளோட எண்ணிக்கை எழுதிக்கங்க. அதற்கடுத்தது வாக்குச்சாவடியில் உள்ள ஆவணங்களை உருக்குலைத்திடல், அழித்திடல் அல்லது அகற்றிடல் ஆகிய நிகழ்வுகள் நிகழ்ந்தால் அதனுடைய எண்ணிக்கை எழுதிக்கங்க. அதற்கடுத்ததாக வாக்காளர்களுக்கு கையூட்டு அதாவது லஞ்சம் அளித்திருந்தால் அந்த நிகழ்வுடைய எண்ணிக்கை எழுதிக்கங்க, இல்லைன்னா நெல் போட்டுங்க. அதற்கடுத்ததாக வாக்காளர்களையும் பிறரையும் யாரேனும் அச்சுறுத்தியிருந்தால் அது குறித்து எழுதிங்க. அதற்கடுத்தது யாரேனும் வாக்குச்சாவடியை கைப்பற்றி இருந்தா அது குறித்த நிகழ்வை எழுதிங்க. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா பின்வரும் காரணங்களால் வாக்குப்பதிவுக்கு இடையூறு அல்லது தடை ஏற்பட்டிருந்தால் அது குறித்த விவரத்தை எழுதணும். 1 கலவரம், 2 வெளிப்படையான வன்முறை, 3 இயற்கை இடர், 4 வாக்குச்சாவடியை பிறர் கைப்பற்றுதல், 5 வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதடைதல், 6 ஏதேனும் பிற காரணங்கள். மேற்கண்டவற்றால் வாக்குப்பதிவிற்கு தடை ஏற்பட்டிருந்தால் அவற்றுக்குரிய விளக்கத்தை நாம எழுதணும், இல்லைன்னா நெல் போட்டுருங்க. அதற்கடுத்தது பின்வரும் காரணங்களால் வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலம் வாக்குப்பதிவு தடைபெற்றதா என்பதை எழுத வேண்டும். முதல்ல பாத்தீங்கன்னா வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் பொறுப்பிலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரம் சட்டத்திற்கு முரணாக வெளியே எடுத்து செல்லப்பட்டிருந்தா அது குறித்து எழுதுங்க. அதற்கடுத்தது எதிர்பாராத வகையில் அல்லது வேண்டுமென்றே தொலைத்து விடுதல் அல்லது அழிக்கப்படுதல் நிகழ்ந்திருந்தா அது குறித்து எழுதுங்க. அதற்கடுத்தது சேதப்படுத்தப்படல் அல்லது முறைகேடு செய்யப்படுதல் போன்ற விவரம் இருந்தா அது குறித்து எழுதுங்க. அதற்கடுத்தது வேட்பாளர் அல்லது முகவர்கள் கொடுத்த கடுமையான புகார்கள் ஏதேனும் இருப்பின் அது சார்ந்த விவரத்தை எழுதுங்க. அதற்கடுத்தது சட்டம் ஒழுங்கு மீறப்பட்ட நிகழ்வுகளோட எண்ணிக்கை இருந்தா அது குறித்து எழுதுங்க. அதற்கடுத்ததாக வாக்குச்சாவடியில் ஏதேனும் தவறுகள் மற்றும் முறைகேடுகள் ஏற்பட்டிருப்பின் அது பற்றிய அறிக்கை எழுதுங்க. இறுதியாக வாக்குப்பதிவு துவங்குவதற்கு முன்பும் வாக்குப்பதிவின் போதும் வாக்குப்பதிவு முடிவுற்ற போதும் தேவையான உறுதிமொழிகள் அளிக்கப்பட்டனவா என்பது குறித்த விவரத்தை எழுதுங்க. அதற்கு கீழே இடம், நாள் என்பதை குறிச்சிங்க. இந்த இடத்துல பிஓ உடைய சைனை போட்டுக்குங்க. பிரெசைடிங் ஆபீசர் டைரிக்கு பிறகு தேர்தலில் ஜோனல் ஆபீசரிடம் ஒப்படைக்க வேண்டிய மிக முக்கியமான படிவங்களில் ஒன்று 17C படிவம், அதாவது அக்கௌண்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் படிவம். அந்த 17C படிவத்தை எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இங்க வாக்குச்சாவடி அமைந்துள்ள மாநிலத்தினுடைய பெயரை எழுதிக்குங்க. அதற்கடுத்து நீங்க பணியாற்றக்கூடிய சட்டமன்ற தொகுதியினுடைய எண் மற்றும் பெயர் எழுதிங்க. அதற்கடுத்து நீங்க பணியாற்றக்கூடிய வாக்குச்சாவடியினுடைய எண் மற்றும் பெயர் எழுதிங்க. அதுக்கடுத்து நீங்க பயன்படுத்திய கட்டுப்பாட்டு கருவியின் அதாவது கண்ட்ரோல் யூனிட்டோட நம்பர் எழுதிக்கங்க. அதற்கடுத்தது நீங்கள் பயன்படுத்திய பேலட் யூனிட்டோட நம்பர் எழுதிக்கங்க. அதற்கடுத்ததாக நீங்கள் பயன்படுத்திய விவி பேடோட நம்பர் எழுதிக்கங்க. அதற்கடுத்ததாக வாக்குகள் பற்றிய விவரத்தை இதில் குறிப்பிடணும். நீங்கள் பணியாற்றக்கூடிய வாக்குச்சாவடிக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எழுதிக்கங்க. அதற்கடுத்து வாக்காளர் பதிவேட்டின்படி அதாவது 17A படி பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை எழுதிக்கங்க. அதற்கடுத்ததாக 49O விதியின் கீழ் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டாம் என முடிவு செய்யப்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை எழுதிக்கங்க. அதற்கடுத்ததாக 49M விதியின் கீழ் வாக்குகளை பதிவு செய்ய அனுமதி மறுக்கப்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை எழுதிக்கங்க.
அதற்கடுத்ததாக கழிக்கப்பட வேண்டிய மொத்த மாதிரி வாக்குகளின் அதாவது டெஸ்ட் ஓட்டோடைய எண்ணிக்கை எழுதிங்க. இல்லைன்னா நெல் போட்டுருங்க. இந்த டெஸ்ட் ஓட்டு எல்லாம் எந்த வேட்பாளருக்கு போடப்பட்டது அப்படின்ற விவரத்தை எழுதுங்க. இல்லைன்னா நெல் போட்டுருங்க. அதற்கடுத்ததாக வாக்குப்பதிவு இயந்திரத்தின்படி அதாவது ஓட்டிங் மிஷின்ல பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளுடைய எண்ணிக்கையை இங்கே எழுதிங்க. 49 விதியின் கீழ் உள்ள அனைத்து வாக்குகளையும் கழித்துவிட்டு ஓட்டிங் மிஷின்லையும் 17A ரெஜிஸ்டர்லையும் வாக்குகள் சமமாக இருந்தா எஸ் என்ட்ரி பண்ணுங்க. அதற்கடுத்தது 49P விதியின் கீழ் ஸ்டாண்டர்ட் பேலட் பேப்பர் வழங்கப்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை எழுதுங்க. அதற்கடுத்தது ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகள் அதாவது ஸ்டாண்டர்ட் பேலட் பேப்பர் பற்றிய விவரத்தை குறிப்பிடணும். அடுத்து நீங்க பயன்படுத்துவதற்காக பெறப்பட்ட ஸ்டாண்டர்ட் பேலட் பேப்பருடைய சீரியல் நம்பரை ஃப்ரம் டு எழுதிங்க. அடுத்து வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்ட ஸ்டாண்டர்ட் பேலட் பேப்பருடைய சீரியல் நம்பரை ஃப்ரம் டு எழுதிங்க. பயன்படுத்தாமல் திருப்பி கொடுக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட் பேலட் பேப்பருடைய சீரியல் நம்பரை ஃப்ரம் டு எழுதிங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரீன் பேப்பர் சீல் பற்றிய விவரத்தை குறிப்பிடணும். உங்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த கிரீன் பேப்பர் சீலோட எண்ணிக்கையை ஃப்ரம் டு எழுதிங்க. அதற்கு அடுத்ததாக பயன்படுத்தப்பட்ட கிரீன் பேப்பர் சீலோட சீரியல் நம்பரை ஃப்ரம் டு எழுதிங்க. அதற்கு அடுத்ததாக பயன்படுத்தப்படாத கிரீன் பேப்பர் சீலோட எண்ணிக்கை எழுதுங்க. அதற்கடுத்து சேதமடைந்த கிரீன் பேப்பர் சீல் ஏதேனும் இருந்தால் அதனுடைய எண்ணிக்கையை ஃப்ரம் டு எழுதிங்க. அதற்கடுத்ததாக வாக்குச்சாவடி முகவர்களோட ஏஜென்ட்டோட கையெழுத்தை வாங்கிங்க. இடம் நாளை குறிச்சிக்கங்க. இந்த இடத்துல பிரசைடிங் ஆபீசரோட சைனை போட்டுருங்க. அதற்கு கீழே வாக்குச்சாவடியினுடைய எண் மற்றும் பெயரை எழுதிங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 17C படிவத்தில் பார்ட் 2 இருக்கும். அதை நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை. அது வாக்கு எண்ணிக்கையின் போது ஃபில் பண்ணிக்குவாங்க. வாக்குப்பதிவு துவங்குவதற்கு முன்னர் வாக்குப்பதிவின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய மாதிரி வாக்குப்பதிவு அதாவது மார்க் போல் நடத்தப்பெறும். அந்த மார்க் போல் சர்டிபிகேட்டை எப்படி பூர்த்தி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இங்க உங்களுடைய அதாவது பிரசைடிங் ஆபீசருடைய பெயர் எழுதுங்க. அடுத்து நீங்கள் பணியாற்றக்கூடிய வாக்குச்சாவடி எண் மற்றும் பெயரை எழுதிங்க. அடுத்து நீங்கள் பணியாற்றக்கூடிய சட்டமன்ற தொகுதியின் எண் மற்றும் பெயரை எழுதிங்க. அடுத்து நீங்கள் பணியாற்றக்கூடிய சட்டமன்ற தொகுதி அமைந்துள்ள பாராளுமன்ற தொகுதியின் எண் மற்றும் பெயரை எழுதிங்க. அதற்கடுத்தது மாதிரி வாக்குப்பதிவு துவங்கிய நேரத்தை இங்க குறிச்சிங்க. அதற்கடுத்து இங்க வாக்குப்பதிவு நாளை எழுதிங்க. அதற்கடுத்ததாக கண்ட்ரோல் யூனிட்டோட சீரியல் நம்பர் எழுதிங்க. அதற்கடுத்து பேலட் யூனிட்டோடைய சீரியல் நம்பர் எழுதிங்க. அதற்கடுத்தது விவி பேடனுடைய சீரியல் நம்பர் எழுதிங்க. அதற்கடுத்ததாக மொத்த மார்க் போல் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை இங்கே எழுதுங்க. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் எத்தனை மார்க் போல் வாக்குகள் பதிய பெற்றன அப்படின்ற விவரத்தை குறிக்கணும். முதல்ல 1வது கேண்டிடேட் நேம் எழுதுங்க. அதற்கடுத்த காலத்துல கேண்டிடேட் 1க்கு மார்க் போல்ல எத்தனை ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத குறிச்சிங்க. அதே கேண்டிடேட் 1க்கு ரிசல்ட் பார்க்கும்போது எத்தனை ஓட்டு கண்ட்ரோல் யூனிட் டிஸ்பிளேவில் காட்டியது அப்படின்றத இங்க குறிச்சிங்க. கேண்டிடேட் 1க்கு விவி பேட்ல எத்தனை ஸ்லிப் இருந்தது அப்படின்றத இங்க குறிச்சிங்க. இது மூன்றும் டேலி ஆச்சுன்னா எஸ் அப்படின்னு கொடுத்துங்க. இதே போல ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் நோட்டா உட்பட மார்க் போல் ஓட்டுகளுடைய எண்ணிக்கையை வரிசையை எழுதிக்குங்க. முறையான வாக்குப்பதிவு துவங்கும் போது கண்ட்ரோல் யூனிட்ல காட்டக்கூடிய நாள் மற்றும் நேரத்தை குறிச்சிக்கங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டுடைய சைன் வாங்கணும். 1வது கேண்டிடேட்டுடைய ஏஜென்ட் நேம் எழுதுங்க. கட்சியினுடைய பெயரை எழுதிங்க. வேட்பாளருடைய பெயரை எழுதிங்க. முதல் வேட்பாளருடைய ஏஜென்ட் சைனை இங்க வாங்கிக்கங்க. இதே போல ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஏஜென்ட் சைனை வாங்கிடுங்க. ஏஜென்ட் யாரும் வராத போது மாதிரி வாக்குப்பதிவு துவங்குவதற்கு காலதாமதமானால் அந்த நேரத்தை இங்க குறிச்சிங்க. அதற்கடுத்ததாக உங்கள் வாக்குச்சாவடிக்கு ஒதுக்கப்பட்ட மைக்ரோ அப்சருடைய சைனை இங்க வாங்கிடுங்க. நாள் மற்றும் நேரத்தை குறிச்சிங்க. பிரசைடிங் ஆபீசர் சைனை இங்க போட்டுருங்க. அதற்கடுத்ததாக வாக்குச்சாவடி எண் மற்றும் பெயரை எழுதிடுங்க. தேர்தலின் போது மண்டல அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டிய முக்கியமான படிவங்கள்ல பிரசைடிங் ஆபீசர் உறுதிமொழி படிவமும் ஒன்று. இந்த உறுதிமொழி படிவத்தை பிரசைடிங் ஆபீசர் 4 இடங்களில் பூர்த்தி செய்ய வேண்டும். அதில் முதலாவதாக முறையான வாக்குப்பதிவு துவங்குவதற்கு முன்பு உறுதிமொழி படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த உறுதிமொழி படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பணியாற்றக்கூடிய சட்டமன்ற தொகுதியின் எண் மற்றும் பெயரை எழுதிங்க. அடுத்து வாக்குச்சாவடியின் எண் மற்றும் பெயரை எழுதிடுங்க.
எழுதிருங்க. அடுத்து வாக்குப்பதிவு 4 எழுதிக்கங்க. இறுதியில இங்க பிரிசைடிங் ஆபீசருடைய சைனை போட்டுருங்க. அடுத்து வாக்குச்சாவடி உள்ள ஏஜென்ட்களிடம் சைன் வாங்கணும். 1வது கேண்டிடேட்டுடைய ஏஜென்ட் சைன் வாங்குங்க. அடுத்து 1வது கேண்டிடேட்டுடைய நேமை எழுதிக்கங்க. இதே போல ஒவ்வொரு கேண்டிடேட்டுடைய ஏஜென்ட்டிடமும் சைன் வாங்கிடுங்க. அதற்கு பக்கத்துல கேண்டிடேட்டுடைய நேமை எழுதிருங்க. அதற்கு அடுத்ததாக கையொப்பம் இட மறுத்த ஏஜென்ட்டுடைய பெயர்களெல்லாம் இங்க எழுதணும். அப்படி யாரும் கையொப்பம் இட மறுக்கலன்னா இங்க நில் போட்டுருங்க. கீழே பிஓ உடைய சைன் போட்டுருங்க. அதற்கு அடுத்தது 4 எழுதிருங்க. வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் 2வது உறுதிமொழி படிவத்தை எப்பொழுது நிரப்ப வேண்டும் என்றால், வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதடைந்தாலோ அல்லது வேறு காரணத்தினாலோ ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு மாற்றாக வேறு ஒரு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தும் பொழுது உறுதிமொழி படிவம் அளிக்க வேண்டும். அந்த உறுதிமொழி படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்று பார்க்கலாம். நீங்கள் பணியாற்றக்கூடிய சட்டமன்ற தொகுதியின் எண் மற்றும் பெயர் எழுதிங்க. அடுத்து நீங்கள் பணியாற்றக்கூடிய வாக்குச்சாவடியின் எண் மற்றும் பெயர் எழுதுங்க. அடுத்து வாக்குப்பதிவு 4 எழுதிக்கங்க. இந்த இடத்துல பிரிசைடிங் ஆபீசருடைய சைனை போட்டுருங்க. அடுத்து ஏஜென்ட் கிட்ட சைன் வாங்கணும். இந்த இடத்துல 1வது கேண்டிடேட்டுடைய ஏஜென்ட் சைன் வாங்கிடுங்க. அடுத்து வேட்பாளருடைய பெயர் எழுதிக்கங்க. இதே போல எல்லா ஏஜென்ட்டிடமும் சைன் வாங்கிடுங்க. மாற்றாக வேறு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தவில்லை என்றால் இந்த படிவத்தை பூர்த்தி செய்ய தேவையில்லை, நில் போட்டுருங்க. இந்த இடத்துல கையொப்பமிட மறுத்த ஏஜென்ட் யாராவது இருந்தானா அவங்களுடைய பெயர் பட்டியலை இங்க எழுதுங்க. அப்படி யாரும் இல்ல அப்படின்னா நில் போட்டுருங்க. அடுத்து பிரிசைடிங் ஆபீசருடைய சைனை போட்டுருங்க. இந்த இடத்துல வாக்குப்பதிவு 4 எழுதிங்க. வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் தனது 3வது உறுதிமொழி படிவத்தை எப்பொழுது நிரப்ப வேண்டும் என்றால், வாக்குப்பதிவு முடிவுற்ற நேரத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த இடத்துல பிரிசைடிங் ஆபீசர் சைன் போட்டுருங்க. 4 எழுதிக்கங்க. வாக்குப்பதிவு முடிவுற்ற நேரத்தை இங்க எழுதிங்க. அடுத்து ஏஜென்ட்டிடம் சைன் வாங்கணும். 1வது கேண்டிடேட்டுடைய ஏஜென்ட் சைன் மற்றும் வேட்பாளருடைய பெயரை எழுதிங்க. இதே போல அனைத்து ஏஜென்ட்டிடமும் சைன் வாங்கிடுங்க. இந்த இடத்துல கையொப்பம் இடவும் 17C படிவத்தை வாங்கவும் மறுத்த ஏஜென்ட்டோட பெயர் பட்டியலை இங்க எழுதிங்க. அப்படி யாரும் இல்லைன்னா நில் போட்டுருங்க. இங்க பிரிசைடிங் ஆபீசருடைய சைனை போட்டுருங்க. இந்த இடத்துல வாக்குப்பதிவு 4 எழுதிங்க. அடுத்து வாக்குப்பதிவு முடிவுற்ற நேரத்தை இங்க எழுதிங்க. வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் தனது 4வது உறுதிமொழி படிவத்தை எப்பொழுது நிரப்ப வேண்டும் என்றால், வாக்குப்பதிவு இயந்திரத்தை முறையாக மூடி சீல் வைத்த பின்பு நிரப்ப வேண்டும். இங்க பிரிசைடிங் ஆபீசருடைய சைன் போட்டுருங்க. அடுத்து வாக்குப்பதிவு 4 எழுதிங்க. அடுத்து வாக்குப்பதிவு இயந்திரத்தை சீல் வைத்த நேரத்தை எழுதிங்க. அடுத்தது ஏஜென்ட்டிடம் சைன் வாங்கிடுங்க. 1வது கேண்டிடேட்டுடைய ஏஜென்ட் சைன் மற்றும் வேட்பாளருடைய பெயரை எழுதிடுங்க. இதே போல அனைத்து ஏஜென்ட்டிடமும் சைன் வாங்கிடுங்க. இந்த இடத்துல கையொப்பம் இட மறுத்த ஏஜென்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயர் பட்டியலை எழுதிடுங்க. இல்லைன்னா நில் போட்டுருங்க. இங்கே பிரிசைடிங் ஆபீசருடைய சைன் போட்டுருங்க. 4 எழுதிங்க. வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் ஜோனல் ஆபீசரிடம் பிரிசைடிங் ஆபீசர் டைரியுடன் ஒப்படைக்க வேண்டிய முக்கியமான படிவம் 16 பாயிண்ட் ரிப்போர்ட். இந்த படிவத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது பற்றி பார்க்கலாம். ஒருவேளை இந்த படிவம் தேர்தல் பொருட்களுடன் இல்லை என்றால் நீங்களே எடுத்து செல்லுங்கள். இந்த படிவத்தை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், தேவையான டவுன்லோட் பண்ணிக்கங்க. முதல்ல வாக்குச்சாவடி எண் மற்றும் பெயரை எழுதிக்கங்க. அடுத்து உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு சென்ட்ரல் போலீஸ் போர்ஸ் நியமிக்கப்பட்டிருந்தால் எஸ் போட்டுருங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு மைக்ரோ அப்சர்வர் நியமிக்கப்பட்டிருந்தால் எஸ் கொடுத்துருங்க, இல்லைன்னா நோ போட்டுருங்க. அடுத்து உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு வீடியோ கேமரா அமைக்கப்பட்டிருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ போட்டுருங்க. மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எழுதிங்க. அடுத்து உங்களுடைய வாக்குப்பதிவு மையத்தில் வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை எழுதிருங்க. அடுத்து பதிவான வாக்குகளின் சதவீதத்தை எழுதிருங்க. அடுத்து மொத்த வேட்பாளருடைய எண்ணிக்கை எழுதிருங்க. அடுத்து எத்தனை வேட்பாளர்கள் வாக்குச்சாவடியில் முகவர்களை நியமித்துள்ளனர் என்பதை எழுதிருங்க. அடுத்து எத்தனை வாக்காளர்கள் எபிக் அல்லாத பிற ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களித்தனர் என்பதை இங்கே எழுதிருங்க. அடுத்து வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதா என்பதை எழுதுங்க. அடுத்து மாதிரி வாக்குப்பதிவில் பதிவான வாக்குகள் அனைத்தும் கிளியர் செய்யப்பட்டதா என்பதை எழுதிருங்க. அடுத்து வாக்குப்பதிவு இயந்திரம் ஏஜென்ட் முன்னிலையில் முறையாக மூடி சீல் வைக்கப்பட்டதா என்பதை எழுதுங்க. அடுத்து படிவம் 17C வாக்குச்சாவடி முகவர்களிடம் கையொப்பம் பெறப்பட்டதா என்பதை எழுதுங்க.
அதற்கடுத்தது வாக்குப்பதிவு முடியும் நேரத்தில் வரிசையில் உள்ள வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்ட டோக்கன்களின் எண்ணிக்கையை எழுதுங்க. இறுதியாக வாக்குப்பதிவின் போது ஏதாவது குறிப்பிடத்தகுந்த சம்பவங்கள் நடைபெற்றதா என்பதை எழுதுங்க. வாக்குச்சாவடியில் போலிங் ஆபிசர் 2 உள்ள முக்கியமான பதிவேடு 17A பதிவேடு. அந்த 17A பதிவேட்டில் வாக்காளருடைய விவரத்தை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். முதல்ல வாக்குச்சாவடி அமைந்துள்ள மாநிலத்தின் பெயரை எழுதிங்க. அடுத்து நீங்கள் பணியாற்றும் சட்டமன்ற தொகுதியின் எண் மற்றும் பெயரை எழுதிங்க. அடுத்து நீங்கள் பணியாற்றக்கூடிய வாக்குச்சாவடியினுடைய எண் மற்றும் பெயரை எழுதிங்க. அடுத்து எலக்டர் ரோலுடைய பாகம் என்ன எழுதுங்க. முதல் காலத்தில் சீரியல் நம்பர் எழுதுங்க. காலத்தில் எலக்டர் ரோலில் உள்ள அதாவது மார்க்கடு காப்பியில் உள்ள வாக்காளரின் சீரியல் நம்பர் அதாவது வரிசை எண்ணை எழுதிடுங்க. மூணாவது காலத்துல வாக்காளர் ஆவணமாக கொடுத்த ஆவணத்தின் பெயர் எழுதுங்க. அதனோட சீரியல் நம்பரை அதுக்கு கீழே எழுதிடுங்க. நாலாவது காலத்துல வாக்காளருடைய கையொப்பம் அல்லது கைரேகையை வாங்கிடுங்க.